வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து என்ன அப்படின்னா, திருநெல்வேலியில் ஃபேமஸாக இருக்கிற முந்திரி கொத்து அப்படிங்கிறது. இது எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தினம் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த முந்திரி கொத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பச்சை பயிறு 250 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு டம்ளர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்காங்க, உங்களுடைய விருப்பம் தான் அது. அளவுகள் பொறுத்த வரைக்கும் எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளராலேயே வெல்லம். நான் 250 கிராமுக்கு 250 கிராம் வெல்லம் எடுத்திருக்கிறேன். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஏலக்காய் பொடி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா வாசனை அப்போ தான் நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். அதுக்காக தான் ஏலக்காய் பொடி எடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து ஆயில் வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அரிசி மாவு வந்து 2 கரண்டி, அதே மாதிரி மைதா மாவு 1 கரண்டி, அரை கரண்டி. என்ன காரணம்னா, நம்ம பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி இதை டிப் பண்ணி போடணும். அதையும் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மஞ்சத்தூள் வந்து சும்மா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதுமானது. ஏன்னா அந்த கலர் மாறுறதுக்காக. அதே மாதிரி தேங்காய் வந்து கம்பல்சரி அரை மூடி வேணும். இப்போ நான் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 பீஸ் வரைக்கும், 15லேருந்து 16 பீஸ் வரைக்கும் வந்தது 1/4 கிலோவுக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பச்சை பயிரை என்ன பண்ணணும் அப்படின்னா, வறுக்கணும். ஏன் வறுக்கணும் அப்படின்னா, வெறுமனை நீங்கள் பச்சை பயிரை சாப்பிட்றதுக்கும் வறுத்து சாப்பிட்றதுக்கும் வித்தியாசங்கள் நிறையா வரும். இதுதான் இந்த முந்திரி கொத்துடைய ஸ்பெஷல். இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பச்சை பயிரை நீங்கள் வறுக்கும் போது வந்து, பச்சை பயிறு ரோஸ்டட் ஆகும்போது ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வந்த பிறகு நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. பச்சை பயிறு ரொம்ப செவக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கலர் கொஞ்சம் மாறுமானது. ஏன்னா பச்சை பயிரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வறுக்க லைட்டாக கலர் மாறும். அந்த கலர் மாறும்போது அந்த வாசனை, பருப்பு வாசனை வரும்போது நீங்கள் அதை எடுத்து ஆற வச்சு இந்த மாதிரி பவுடராக பண்ணணும். ரவை மாதிரி இருக்கக்கூடாது, ரவையும் விட கொஞ்சம் கம்மியான அளவுக்கு பவுடர் ஆகணும். இந்த பவுடருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வெல்லம் வந்து எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ, நான் 1/4 கிலோவுக்கு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். பாகு பதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாதாரணமாக தண்ணி ஊற்றி கொதிச்சா போதுமானது. அதை வடிகட்டிட்டு நீங்கள் ஊற்றிக்கங்க. ஏன்னா வெள்ளத்தில் உப்பு அந்த இதெல்லாம் மண் எல்லாம் இருக்கும். அதன் பிறகு இந்த தேங்காய் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, இந்த தேங்காயை கூட நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி வறுத்து போடணும். பச்சை தேங்காவாக போட்டிங்க அப்படின்னா அதனுடைய வாசனையே இருக்காது. அதுக்காகத்தான் இதில் தேங்காயை நாம் வறுத்து சேர்க்கறது. ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இந்த வெல்லத்தை ஆற வச்சு நீங்கள் ஊற்றணும். ஊற்றும்போது ரொம்பவும் நீங்கள் ஆற வச்சு ஊற்றுனீங்கன்னா பேஸ்ட் மாதிரி ஆகிடும். சாதாரணமான பதத்தில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வெல்லத்தை இதில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு தடன்னு ஊற்றிடாமல் இந்த மாவை கலர கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா பதம் வந்து பார்த்தீங்கன்னா லூஸாக தான் இருக்குது. நீங்கள் அதுக்குன்னு ஆற வைக்க சொன்னார் செஃப் அப்படின்னு ரொம்ப ஆற வச்சிங்க அப்படின்னா பாத்திரத்தை விட்டு வெளியில் வராது வெல்லம். அதனால் நீங்கள் லைட்டான இதில் இருக்கும்போது இந்த மாதிரி போட்டு கிளறுங்க. கிளறின பிறகு இது எல்லாத்தையும் உருண்டையாக உருட்டணும். அந்த உருண்டை உருட்டுறது பதம் கூட பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கல்கோனா அப்படின்னு சொல்லுவாங்க, எள்ளுருண்டை, அது மாதிரி உருட்டி வச்சுக்காங்க. இது உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் உருட்டி வச்சுக்கிட்டு மாவில் டிப் பண்ணி போடணும். ஸோ இந்த முந்திரி கொத்து ஏன் முந்திரி கொத்து அப்படின்னு வந்தது அப்படின்னா, 3 போடுறதுனால தான் இதுக்கு பேரே முந்திரி கொத்துன்னு வந்தது. சிங்கிளாக போட்டால் மாவில் டிப் பண்ணி போடும்போது அது மைசூர் போண்டா அல்லது வந்து உருளைக்கிழங்கு போண்டா அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் 3 கொத்தா முந்திரி எப்படி கொத்தா இருக்கும் அந்த மாதிரி இந்த ஸ்வீட்டு கொத்தா இருக்கிறதுக்கு தான் இதுக்கு பேரே முந்திரி கொத்து அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அந்த இதை வந்து பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறான் பாருங்க. அரிசி மாவும் மைதா மாவும் கலந்துக்கிட்டு கொஞ்சம் நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு நீங்கள் கலந்துக்கிட்டா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த மாவு கலக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டாக வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. ஒரு சில பேர் உப்பு போட்டால் தான் அதில் ஸ்வீட்டை தூக்கி கொடுக்குங்கிறாங்க. பட் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. பட் தவறாக நினைக்காதீங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்கவும் பிடிக்காது. ஸோ இந்த மஞ்சத்தூளை நீங்கள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை போட்டு நீங்கள் நல்லா இதில் கலந்துக்கிட்டு நீங்கள் டிப் பண்ணி ஆயிலில் போடணும். இப்போ உங்களுக்கு மாவை கலந்துட்டேன். டிப் பண்ணுறது எப்படி காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், 3 உருண்டையாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த 3 உருண்டையையும் நீங்கள் இதில் டிப் பண்ணணும். டிப் பண்ணி நல்லா நீங்கள் திருப்பி போட்டு போட வேண்டியதான். அதே மாதிரி இது ஆயிலில் போடும்போது கொஞ்சம் லைட்டாக கீழே உட்காரும். அதாவது என்னென்னா, அரிசி மாவு இது, அடுத்தது மைதா மாவு கலந்துருக்கும். ஆயில் வந்து நீங்கள் என்னதான் சூடு இருந்தாலும் ரொம்ப கம்மியாக இருந்தால் வராது. லைட்டான சூடு இருந்ததுன்னா
கொஞ்சம் கீழே உட்காரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, போட்டு விட்டு ஒரு ஃபியூ செகண்ட் கழிச்சு அதை லைட்டாக திருப்பி விட்டீங்க அப்படின்னா அந்த வந்து உட்காராமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா என்னென்னா கீழே வந்து கோல்டன் கலர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த முந்திரி கொத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, 3 தான் வர்ற மாதிரி வருது பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செஃப் மெட்ராஸ் முரளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தினம் நான் போடக்கூடிய வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா நான் வந்து தள்ளி விடாததுனால கீழே வந்து லைட்டாக கோல்டன் கலர் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுக்குத்தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இந்த மாதிரி. ஸோ இந்த முந்திரி கொத்தில் வந்து பாசி பருப்பை வறுத்து பண்ணுறதுனால கண்டிப்பாக யார் வேணாலும் சாப்பிடலாம். வெல்லம் தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த வெல்லத்தை சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். மேலே பேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுயத்துக்கு உண்டான பேட்டர் மாதிரி தான். பட் நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி லைட்டாக அந்த பேட்டர்னுடைய ஹார்ட்னஸ் இருக்கும், நல்லா தான் இருக்கும். தேங்காய் போட்டிருக்கோம், வறுத்து வச்சு போட்டதுனால ரொம்ப நாள் வரைக்கும் ஒரு 10 நாள் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம். ஸோ இதை மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன்னாடி நிறைய பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். ஒரு வீடியோஸ்லும் உங்களுக்கு சொல்கிறேன். பிளேலிஸ்ட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா முந்திரி கொத்து. நன்றி, வணக்கம்.